ஹலோ அஸ்ஸலாமுஅலைக்கும் எவ்ரிவன், வெல்கம் டு ஜமீலா கிச்சன். இன்றைக்கி நம்ம கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம், பாஸ்தா. ஸோ அதுலேயும் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறது பொலோக்னீஸ் பாஸ்தா. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் ஒரு பேனில் தேவையான அளவு பட்ரு சேர்த்துட்டு, பட்ரு நல்லா மெல்ட் ஆகினதுக்கு பிறகு குக்கிங் ஆயிலும் இதில் நீங்கள் தேவையான அளவு சேர்த்துக்கிற போகிறீங்க. குக்கிங் ஆயிலுக்கு பதிலாக ஆலிவ் ஆயில் சேர்த்தாலுமே உங்களோட பாஸ்தா சோஸோட ஃப்ளேவரை என்ஹான்ஸ் பண்ணும். ஸோ அதுக்கு பிறகு நம்ம மின்ஸ் பண்ணி வச்சுருக்கிற கார்லிக் அதையுமே அதில் சேர்த்துக்கிற போகிறோம். ஸோ உங்களோட ஆனியனுமே அதே மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ண ஆனியனை தான் நம்ம இதில் சேர்த்துக்கிற போகிறோம். ஸோ இது ரெண்டுமே நல்லா குக் ஆகினதுக்கு பிறகு நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் சாசேஜ் அதையுமே இதில் சேர்த்துக்கிற போகிறோம். அப்படியே உங்களுக்கு சிக்கன் சாசேஜ் விருப்பம் இல்லைன்னா யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் சிக்கன் கூட சேர்த்துக்கலாம், போன்லெஸ் சிக்கன். ஸோ நல்லா அது குக் ஆகிற வரைக்கும் நீங்கள் இன்னொரு பேனில் வாட்டர் போட்டு உப்பு போட்டு குக்கிங் ஆயிலெலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பாயில் பண்ண விட்டுருங்க. அந்த வாட்டர் பாயில் பண்ணதுக்கு பிறகு உங்களுக்கு எந்த மாதிரி பாஸ்தா பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் அதில் சேர்த்துட்டு அதை குக் பண்ண விட்டுடலாம். ஸோ நான் மேக்ரோனி பாஸ்தா தான் சேர்த்துருக்கேன். ஸோ இந்த பேனில் உங்களோட சாசேஜ் ஆனியன் எல்லாம் குக் ஆகி வரவும் ஒயிட் சாஸ், அதாவது சீஸ் சாஸ், அதை சேர்த்துட்டு நான் என்னோடய பொலோக்னீஸ் சாஸும் அதில் நான் சேர்க்குறேன். பொலோக்னீஸ் சாஸ் அதோட பேஸ் தக்காளி தான். ஸோ இது கொஞ்சம் புளிப்புத்தன்மை கொடுக்கும். ஸோ அதில் நீங்கள் ஒரு கப் மில்க்கு, ஃப்ரெஷ் மில்க்கு இல்லைனா ஒரு 200 ml கணக்கு. ஸோ அந்த ஃப்ரெஷ் மில்க்கையும் இதில் சேர்த்துட்டு நீங்கள் உங்களோட பாஸ்தா சாஸை நல்லா குக் ஆகிற வரைக்கும் விட்டுட்டு மிக்ஸ்ட் ஹெர்ப்ஸு, ஸோ இது சூப்பர் மார்க்கெட்லலாம் நீங்கள் தேடினீங்கன்னா கிடைக்கும். ஸோ இது ரொம்ப முக்கியம் பாஸ்தா சாஸ்க்கு. இதுதான் பாஸ்தா சாஸோட ஃப்ளேவரையே என்ஹான்ஸ் பண்ண போகிறது. ஸோ அதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா உங்களோட பாஸ்தா சாஸை குக் பண்ணிக்கிறீங்க. அதுக்கு பிறகு செடர் சீஸ் ஸ்லைஸ்லேயும் கிடைக்கும். ஸோ அதை நீங்கள் இதில் சேர்த்துக்கிடலாம். சேர்த்துட்டதுக்கு பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேங்க. ஸோ உங்களோட பாஸ்தா குக் ஆனதுக்கு பிறகு வாட்டரெல்லாம் ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் ரெடி பண்ணி வச்சுக்கிறேங்க. ஸோ இதை சர்வ் பண்ணுறதுக்கு அதுக்கு மேலே மொட்ஸாரெல்லா சீஸ் பிச்சு போட்டிங்கன்னா இன்னுமே டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும், கிட்ஸுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்கு பிறகு உங்களோட பாஸ்தா சாஸை அதில் ஆட் பண்ணி சர்வ் பண்ணிக்கிடலாம். அப்படி நீங்கள் லஞ்ச் பாக்ஸ்க்கு கட்டி கொடுக்குறதா இருந்தால் சாஸை தனியாகவுமே நீங்கள் இன்னொரு கண்டெய்னரில் போட்டு நீங்கள் ரெடி பண்ணிக்கிடலாம். சாப்பிட்றப்போ ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கிடலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை